வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் மைண்ட். ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த் ரிலேட்டட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு தொடர்ந்து இருமல் வருது. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ எம் காஃபிங் கண்டினியூஸ்லி. எனக்கு தொடர்ந்து இருமல் வருது. ஐ எம் காஃபிங் கண்டினியூஸ்லி. காஃப்னா இருமல், கண்டினியூஸ்லினா தொடர்ந்து. I am coughing continuously. எனக்கு தும்மல் வருது. அது எப்படி சொல்லுவோம்னா I am sneezing. sneeze அப்படின்னா தும்மல். I am sneezing. எனக்கு தும்மல் வருகிறது. எனக்கு வயிற்று வலி இருக்குது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்னா I have a stomach ache. ஸ்டொமக்னா வயிறு, ஏக்னா வலி. I have a stomach ache. எனக்கு வயிற்று வலி இருக்கிறது. எனக்கு பல்லு வலி இருக்குது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்னா I have a toothache. டூத்னா பல்லு, ஏக்னா வலி. I have a toothache. எனக்கு பல்வலி இருக்குது. எனக்கு தலை வலிக்குது. அதை எப்படி சொல்லுவோம்னா I have a headache. I have a headache. எனக்கு தலைவலி இருக்குது. எனக்கு உடல் வலி இருக்கிறது. இது எப்படி சொல்லுவோம்னா I have body pain. I have body pain. எனக்கு காது வலி இருக்குது. இது எப்படி சொல்லுவோம்னா I have an earache. எனக்கு காது வலி இருக்குது. எனக்கு ஜலதோஷம் இருக்குது. அதாவது எனக்கு சளி அதிகமாக இருக்குது. அது எப்படி சொல்லுவோம்னா I have a bad cold. I have a bad cold. எனக்கு சளி அதிகமாக இருக்குது. என் கண்ணெல்லாம் எரியுது. அது எப்படி சொல்லுவோம்னா My eyes are burning. என் கண்கள் எரிகின்றன. My eyes are burning. burnனா எரிகிறது, ஐஸ்னா கண்கள். My eyes are burning. எனக்கு காய்ச்சலாக இருக்குது. அது எப்படி சொல்லுவோம்னா ஐம் ஃபீவரிஷ். ஐம் ஃபீவரிஷ். எனக்கு காய்ச்சல் இருக்குது. எனக்கு காது அடைச்சிட்ருக்கு. அது எப்படி சொல்லுவோம்னா ஐ ஹாவ் அ பிளாக்ட் இயர். எனக்கு காது அடைச்சிருக்கு. ஐ ஹாவ் அ பிளாக்ட் இயர். எனக்கு மூக்கு அடைச்சிட்ருக்கு. அது எப்படி சொல்லுவோம்னா ஐ ஹாவ் அ பிளாக் நோஸ். நோஸ்னா மூக்கு, பிளாக்னா அடைச்சிட்ருக்கு. ஐ ஹாவ் அ பிளாக் நோஸ். எனக்கு மூக்கு அடைச்சிட்ருக்கு. எனக்கு தொண்டை வலி இருக்குது, மூக்கு ஒழுகுது. இது எப்படி சொல்லுவோம்னா ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அண்ட் அ ரன்னிங் நோஸ். சோர் த்ரோட் அப்படின்னா தொண்டை வலி, ரன்னிங் நோஸ் அப்படின்னா மூக்கு ஒழுகுது. ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அண்ட் அ ரன்னிங் நோஸ். எனக்கு தொண்டைவலி மற்றும் மூக்கு ஒழுகுது. நான் மயக்கமாக உணர்கிறேன். மயக்கமாக இருக்குது. எனக்கு மயக்கமாக இருக்குது. அது எப்படி சொல்லுவோம்னா ஐ ஃபீல் கிடி. ஐ ஃபீல் கிடி. எனக்கு அரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொசு கடித்தா நம்ம சொரியோம்ல, அதை எப்படி சொல்லுவோம்னா ஐ ஃபீல் இச்சி. ஐ ஃபீல் இச்சி. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. இதை எப்படி சொல்லணும்னா ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங். ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங். எனக்கு லேசாக தலைவலி இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் அ ஸ்லைட் ஹெட்டேக். எனக்கு லேசாக தலைவலி இருக்குது. ஐ ஹாவ் அ ஸ்லைட் ஹெட்டேக். எனக்கு முதுகு வலிக்குது. இது எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் பெயின் இன் மை பேக். ஐ ஹாவ் பெயின் இன் மை பேக். எனக்கு முதுகு வலி இருக்குது. என் தலை சுற்றுது. இது எப்படி சொல்லும்னா மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா சுற்றுறது. என் தலை சுற்றுகிறது. மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். எனக்கு மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்குது. மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குது. அது எப்படி சொல்லும்னா ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீத்திங். I am having difficulty breathing.
ப்ரீத்திங்னா மூச்சு விடுறது, டிஃபிகல்ட்டினா சிரமமாக. என் வயிறு கலக்கமாக இருக்கிறது, வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின் போது அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா மை ஸ்டொமக் இஸ் அப்செட். மை ஸ்டொமக் இஸ் அப்செட். என் கைகள் வீங்கிடுச்சு, என் கைகள் வீங்கிடுச்சு அது எப்படி சொல்லணும்னா மை ஹேண்ட்ஸ் ஆர் swollen. என் கைகள் வீங்கிடுச்சு, மை ஹேண்ட்ஸ் ஆர் swollen. எனக்கு பசியே இல்லை அதை எப்படி சொல்லும்னா ஐ டோன்ட் ஹாவ் அ குட் appetite. எனக்கு பசி இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ குட் appetite. எனக்கு நல்ல பசி இல்லை, என்னால் பசியை அடக்கவே முடியல இது எப்படி சொல்லணும்னா ஐ காண்ட் கண்ட்ரோல் மை ஹங்கர். ஐ காண்ட் கண்ட்ரோல் மை ஹங்கர். எனக்கு வயிறு வீங்கியிருக்கு இது எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் அ bloated stomach. ஐ ஹாவ் அ bloated stomach. என் பல்லிலேருந்து ரத்தம் கசியுது இது எப்படி சொல்லுவோம்னா மை டீத் ஆர் ப்ளீடிங். மை டீத் ஆர் ப்ளீடிங்.